வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு அப்பாடா. ஒரு வழியாக ட்ரெய்லர் வந்துருச்சுங்க. 9:01 PM ட்ரெய்லர் வந்துடும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நானும் செக் பண்ணிட்டே இருக்கேன், வரவே இல்லை. ட்விட்டரில் போய் பார்த்தா சர்வர் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டுட்ருக்காங்க. இப்போ ட்ரெய்லர் வந்துருச்சு, நம்ம உடனே ட்ரெய்லர் போய் பார்த்துடலாம். தம்ப்நெயிலே வேறு லெவலாக இருக்குங்க. பார்க்க அந்த லுக்கை பாருங்களேன். அந்த கார் தான் அந்த டீசரில் கூட வந்துச்சுல, அந்த ஒரு சீக்வன்ஸ் வரும்ல, அந்த மாதிரி அந்த கார் முன்னாடி நிற்கிறாரு. அந்த இது பாருங்களேன், அந்த ஜாக்கெட்டில் இந்த ட்ராகன் தான் நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஜாக்கெட் அந்த ட்ராகன் மாதிரி தான் இருக்குது, ரெட் ட்ராகன் அப்படிம்பாங்களே. வேறு லெவலாக இருக்குது தம்ப்நெயில். அதுவே செம இம்ப்ரெசிவாக இருக்குது. நான் ட்ரெயிலில் பார்த்துட்றேன். நிறைய கேரக்டர்ஸ் வராங்களே. ஏகே சார், இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்டேன். இந்த தீனா ஆனா என் கேம்ல நான் தாண்டா உனக்கு வில்லன். This is my fucking game. So sweet. செம்மங்க சாங் சூஸ் பண்ணிருக்கிறது. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர்தான். விட்டேன் சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டுதானே ஆகணும். ஏகே வராரு, வழி விடுறா. என்னங்க இது? 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். எங்க நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர். இது ஏதோ படத்துல ஒரு டைலாக் தான். பேட் பாய். சமையாச்சு குட்டோ உடஸ்டர். ஆச்சுல, ஐ மிஸ் யூ. எப்பாடே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? வேற லெவலுங்க, செம்மையா இருக்கு. நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவர் அர்ஜுன் தாஸ், சிம்ரன், யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லாம் இருக்காங்க. அப்புறம் இவர் ஜாக்கி ஷ்ராஃப்லாம் இருந்தார்னு நினைக்கிறேன். பிரபு இருக்காரு, பில்லா படம், தீனா படம் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. டைலாக்ஸு அந்த படத்தில் அந்த சீனை கூட சொல்கிறாங்க பாருங்க, எங்கள் அப்பாவை தள்ளி விட்டு தான் வரும். வேற லெவலுங்க, செம்மங்க ஸ்டன்னிங்காக இருக்குங்க. விஷுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. விஷுவலி காமிக்கிறதுமே சரி, அந்த பாட்டு வேறு ஓடிட்டு இருக்கு பின்னாடி, செம்மையாக இருக்குது வேற லெவலா. அந்த பாட்டு வந்தது ஒரு ரீகால் மாதிரி, என்ன பழையதெல்லாம் ரீகால் பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் மறுபடியும் போய் உடனே பார்க்க போகிறேன். வெறித்தனமா இருக்குங்க. அர்ஜுன் தாஸ் தான், அந்த கண்ணு பார்க்க அப்படிதான் தெரியுது அர்ஜுன் தாஸ் மாதிரி. அர்ஜுன் தாஸ் தாங்க இங்க இருக்கிறதும். ஓகே, நான் ஸ்டார்டிங் ஏகே நினைச்சிட்டு இருந்தேன். இவங்க வேற இருக்காங்க, பிரியா வாரியர், ஜாக்கி ஷாஃப்மா இருக்காங்க. இந்த இவர் வந்து மலையாள ஆக்டர் தான். உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன், நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்டேன். ஓகே, பழைய படங்கள்லாம் ரெஃபரன்ஸ், இதெல்லாம் பழைய படங்கள் வந்து சொல்லிட்டு வராங்க. ஆனா என் கேம்ல நான் தாண்டா உனக்கு வில்லன். This is my எல்லாருமே டாட்டூ போட்டிருக்காங்க, தெரியுதா? game. So sweet. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர்தான். தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா இவர் வந்து சலார்ல நடிச்சிருப்பாரு. அவர் யாரு? ஏகே வராரு, வழி விடுறா. இது ஒரு ட்ரெண்டிங்கான சாங் தான். ஸ்ரீலங்கன் சாங் நினைக்கிறேன், மலேசியானா. இருங்க பாய். ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு டயலாக்ஸ் தான். மீம்லாம் பார்த்துருப்பீங்க. சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்?
அவரோட அது ஃபேஸ் எக்ஸ்பிரஷனு பில்லா அந்த லுக்லயே தான் இருக்காரு பிரபு. கை இருக்கும், கால் ஒரு இருக்கும், ஆபீசர், போலீஸ் ஆபீசர் லுக்லயே. மூக்கு இருக்கும், மொழி இருக்கும். கண்ணு கிரீன் கலர்ல இருக்கோ அவருக்கு, இல்ல அந்த லைட்டிங் அப்படி இருந்துச்சா? பேட் பாய். ரொம்ப வருஷம் ஆச்சுல. சிம்ரன் ஐ மிஸ் யூ. பா தெரியுங்க வேற லெவல் சம்பவங்க. கிராஷ் ஆகுன்னு சொன்னாங்களே சர்வரு, உண்மைதான் போல. நான் கூட ஏதோ சரி அப்படின்ற மாதிரி இருந்தேன். வெறித்தனங்க, செம்ம சம்பவங்க, செம்ம சீனுங்க. கிழிஞ்சிருச்சுங்க தியேட்டரு ஸ்க்ரீன் கிழிஞ்சிடும் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆகப்போகுது போல. செம்ம சம்பவம், மாஸ். எப்படா படம் பார்ப்பன்ற மாதிரி தான் இருக்கு. அந்த ஒரு எனர்ஜியும் கூஸ்பம்ஸும் வேற லெவலாக தருது. செம்ம ஒருத்துங்க. ட்ரெய்லரே செம்ம ஒருத்து நான் சொல்கிறேன். படம் வரட்டும், நம்ம ட்ரெய்லர் இருக்கு பாருங்க, டீசரை விட ஒரு 100x இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது. வேற லெவலாக இருக்குது. எனக்கு விஷுவலி பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்குது. நம்ம பழையெல்லாம் காமிக்கிறாங்க, ஓகே, பழைய மூவிஸ் ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், மீம்ஸ் அதை சொல்கிறதா இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், அந்த ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாம் வர்றவங்களா இருக்கட்டும், புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஓகே. அதுவுமே இப்படி தூக்கி விடுதானே. அதுபோது விஷுவலி ஒன்று காமிக்கிறாங்கல்ல, செம்மையாக இருக்குங்க, அவ்வளோதான் இருக்குங்க. பா மாசுங்க. விட்டா பாட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. எவ்வளோ நேரம் நம்ம உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்க முடியாதுல்ல. செம்மங்க, வேற லெவலுங்க. உங்களுக்கு இந்த ட்ரெயிலர் பிடிச்சிருந்தா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். சில சாங் கூட நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம், ஓஜி சமோ அண்ட் காட் பிளஸ் யூ. அதில் நான் சொல்லியிருப்பேன் ஓஜி சமோனுக்கு வேற லெவலாக பிடிச்சி, காட் பிளஸ் யூ கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது, டவுன் கிரேடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் ஒட்டச்சு நவுத்திருச்சுங்க இந்த ட்ரெய்லர் வந்து. ஆனால் அந்த ஒரு ரியாக்ஷன் எந்த மாதிரி ஜோனில் இருந்தோம், ஓகே அந்த ஜோன் இருக்கட்டும், அதுவும் கரெக்ட் தான், அப்படி இருந்துட்டு போகிறேன். ஆனால் இந்த ஜோன் இருக்குல்ல, ட்ரெய்லரில் பார்க்கும்போது எனக்கு ஒரு இது தெரியுதுல, எனக்கு ஒன்று ஒரு ஃபீல், ஒரு வைப் வருதுல, வேற லெவல். ஜெட்டு வேகத்தில் எனக்கு தூக்கி விட்டுருச்சு. அதுலேருந்து அப்படி கிடந்தேன்னா கீழே கிடந்தது, அப்படி ஜெட்டு வேகத்தில் எனக்கு தூக்கி விட்டுருச்சு. வேற லெவலுங்க, செம்ம 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 மாஸ். விட்டா பேசிக்கிட்டே இருப்பேங்க, அப்படி இருக்கு எனக்கு, பேசிக்கிட்டே இருப்பேன். நைஸ் ட்ரெய்லர், வேற லெவலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ். முடிக்க வேணாம்னு தோணுது, பேசிகிட்டே இருக்கணும் போல இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக ட்ரெய்லர் காமிச்ச சீக்வன்ஸ்லாம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இப்படியா இருக்குமா அப்படி இருக்குமா அப்படிலாம் நான் ஒரு சில டைம்லாம் பேசிகிட்டு இருப்பேன். இப்போ ட்ரெய்லர் ஏதாச்சும் பார்க்குறேன்னா ரியாக்ட் பண்ணுறேன்னா கூட அந்த ட்ரெய்லரில் இது என்னவா இருக்கும் அது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பேசிட்டு இருப்பேன். இது எனக்கு பேசவே தோணும், அதை பற்றி பேச தோண மாட்டேங்குது. அந்த ஸ்டன்னிங்லேயே நான் அப்படி ஒரு மாதிரியா இருக்கேன். இந்த கேரக்டர்ஸ் அவங்கள பற்றி தான் பேச தோணுது தவிர, அப்புறம் அந்த விஷுவலி அது எப்படி இருக்குது, அந்த விஷுவல்ஸ் எப்படி இருக்குது, அதை ப்ரெசன்டேஷன் அதை பற்றி தான் பேச தோணுது தவிர, இந்த சீன்லாம் எது எப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு யோசிக்க தோண மாட்டேங்குது. கதையை எப்படிலாம் இருக்கும், மூவி ஸ்டோரி எப்படி இருக்க போகுது அப்போல்லாம் எனக்கு யோசிக்க தோணலை இந்த வாட்டி. ஓகேங்க, போயிட்டு வரேன். பை கைஸ்.